முதலாம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை. இது தனுஷ்கோடியிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. தனுஷ்கோடியிலேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த அரிச்சல் முனை வந்துட்டு இந்தியாவோட எல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட திரும்பி நின்னீங்கன்னா இந்தியாவோட ஆரம்பம் இதுதான், இந்தியாவோட கடைசி இடம். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் தொலைவு தான், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார தான் வரும். கடலில் வந்து பயணம் பண்ணால் ஸ்ரீலங்கா கூட போயிடலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படின்னா தனுஷ்கோடியில் வந்து புயல் தாக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து வர்த்தக நகரமாக வந்துட்டு இந்த அரிச்சல் முனை ப்ளஸ் வந்து தனுஷ்கோடி வந்து செயல்பட்டு இருந்தது. வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடலை வந்துட்டு நீங்கள் ஒரே இடத்துல வந்து பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இந்திய பெருங்கடலும் இருக்கும், வங்காள விரிகுடாவும் இருக்கும். ரெண்டு கடலும் வந்துட்டு மெர்ஜ் ஆகிற இடம் தான் இது. இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மறக்காமல் தனுஷ்கோடி வந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அரிச்சல் முனையை வந்துட்டு பாருங்கள். இந்தியாவோட கடைசியான பகுதிக்கு வந்து எல்லை பகுதியை வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். ஆனால் வந்துட்டு இந்தியாவோட எல்லை பகுதியில் வந்துட்டு மீதி இடத்துல ராணுவம் இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் போகலாம். அரிச்சல் முனையை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலையிலே வந்துடுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே வந்து ஆள பண்ண மாட்டாங்க.